வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருணா ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவத்தினரின் தியாகத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. சர்வதேச நிதி மையம் பாராட்டு. பாகிஸ்தான் தேசிய தின கொண்டாட்டத்தை புறக்கணித்தது மத்திய அரசு. பிரிவினைவாத தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததற்கு எதிர்ப்பு. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் துவக்கம். இலங்கையில் நடந்து முடிந்த இனக்கலவரத்தின் இறுதியில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை காலம் நீட்டிப்பு. தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளம் பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடுவார் என்று பிஜேபி அறிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 184 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. தில்லியில் இந்த பட்டியலை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான ஜே.பி. நட்டா, வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைவர் அமித் ஷா முதல் முறையாக போட்டியிடுகிறார் என்றும் குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் அவர் களமிறங்குகிறார் என்றும் கூறினார். மேலும் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும், நிதின் கட்கரி நாக்பூரிலும், ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிரபல நடிகை ஹேமமாலினி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் போட்டியிடுகிறார். பிஜேபி மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி மற்றும் கே.சி. கந்தூரி ஆகியோர் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதற்கிடையே தமிழக பிஜேபி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியிலும், தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியிலும், சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவையிலும், ஹெச். ராஜா சிவகங்கையிலும், ராமநாதபுரத்தில் நயினார் நாகேந்திரனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சோபியான் மாவட்டத்தில் உள்ள இமாம் சாஹிப் பகுதியில் தீவிரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு வந்த தகவலை அடுத்து அங்கு தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய எதிர் தாக்குதலில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தீவிரவாத கும்பல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஷோப்போர் பகுதியிலும் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. உலகில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று IMF எனப்படும் சர்வதேச நிதி மையம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற இந்த மையத்தின் வாராந்திர கூட்டத்தின் போது இந்த தகவல் வெளியானது. IMF அமைப்பின் தகவல் தொடர்பு பிரிவு இயக்குநர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பல்வேறு முக்கிய பொருளாதார முடிவுகளை கையாண்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அண்மை காலமாக பொருளாதாரத்தில் விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா முக்கிய இடத்தில் உள்ளது என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் அதன் பொருளாதார வளர்ச்சி சராசரியாக 7% உள்ளது என்றும் கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IMF அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்த அறிக்கையை அமெரிக்க வாழ் இந்திய பொருளாதார நிபுணரும் IMF அமைப்பின் தற்போதைய தலைமை பொருளாதார வல்லுநருமான கீதா கோபிநாத் தாக்கல் செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ளப் போவதில்லை என்று இந்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி பாகிஸ்தான் தேசிய தினம் கொண்டாடப்படுவது வழக்கம். தலைநகர் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் நடைபெறும் விழாவில் மத்திய அரசின் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஆண்டு இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மத்திய அரசு அதிகாரி தெரிவித்தார். இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர்களையும் பாகிஸ்தான் அரசு அழைப்பு விடுத்துள்ளதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு அதிகாரி தெரிவித்தார்.
வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவியை மக்களவை தேர்தலை முன்னிட்டு நிறுத்தி வைத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை முழுமையாக அடையாளம் காணும் வரை 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அப்போது நடைபெற்ற விசாரணையில் மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்திருந்த அரசாணை போலி என்று அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசின் அரசாணையை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளதாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனுதாரர் தரப்பில் பொது மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு முன்பு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது வரைவு அரசாணை என்றும் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டதே இறுதி அரசாணை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் காரணமாக தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2000 ரூபாய் சிறப்பு நிதியுதவி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பயனாளிகள் குறித்த கணக்கெடுக்கும் பணியும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. இனி வருவது தேர்தல் செய்திகள். இந்திய ராணுவத்தினரின் தியாகத்தை எதிர்க்கட்சிகள் அவமதித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டர் பதிவில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் ஆலோசகர் புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இந்திய ராணுவ நடவடிக்கை குறித்து அவதூறு கருத்து தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் இந்த கருத்து குறித்து சக குடிமக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநில பாதுகாப்பில் ஈடுபட்டு இன்னுயிரை ஈந்த வீரர்களின் தியாகத்தை எதிர்க்கட்சிகள் கேலிக்குறியாதாக்கிவிட்டதாகவும் இது அவர்களை அவமதித்தது போல் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அவமரியாதையை நாட்டில் உள்ள 130 கோடி மக்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் நமது ராணுவத்திற்கு உறுதுணையாக இருந்து முழு ஒத்துழைப்பையும் நாம் வழங்குவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்ய துவங்கியுள்ளனர். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெயவர்தன் மீண்டும் இத்தொகுதியில் போட்டியிட இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். இதேபோல் திமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். இதேபோல் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆந்திராவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைக்கு வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டப்பேரவையில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆந்திர சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட 45 பேர் கொண்ட பட்டியலுக்கு கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், அதன்படி திருப்பதி சட்டப்பேரவை தொகுதியில் பிரமீளா கிடாம்பியும், கர்னூல் தொகுதியில் ஜான் வில்சனும், நெல்லூர் தொகுதியில் ஷேக் ஃபயஸ் போட்டியிட வாய்ப்பு அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாநிலத்தில் உள்ள 3 மக்களவைத் தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விசாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் ரமணா குமாரியும், விஜயவாடா தொகுதியில் N. நரசிம்மராவும், நந்தியால் தொகுதியில் JL. நரசிம் யாதவும் போட்டியிட இருப்பதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை அஇஅதிமுக கூட்டணி சார்பில் பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்த்து போட்டியிடுகிறார். மாநிலங்களவை திமுக உறுப்பினரும் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலினின் சகோதரியுமான கனிமொழியை கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தமிழக பிஜேபி மாநில தலைவராக பதவி வகித்து வரும் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவைத் தேர்தலில் நேரடியாக எதிர்கொள்கிறார்.
மகப்பேறு சிறப்பு மருத்துவரான தமிழிசை சவுந்தரராஜன் வடசென்னையில் போட்டியிட்டார். தற்போது இந்த தேர்தலில் தூத்துக்குடியில் போட்டியிடுகிறார். அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பிஜேபி அறிவித்துள்ளது. 147 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஒடிஷா மாநிலத்தில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 99 வேட்பாளர்களை முதல் கட்டமாக அக்கட்சி நேற்று அறிவித்தது. இதேபோன்று அம்மாநிலத்தில் உள்ள 4 மக்களவைத் தொகுதிகளுக்கும் பிஜேபி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சிக்கிம் மாநிலத்தில் உள்ள 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் 12 தொகுதிகளுக்கும், அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 60 தொகுதிகளில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பிஜேபி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த மாநிலங்களில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு 54 வேட்பாளர்களின் பெயர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பிஜேபி கட்சியில் இன்று இணைந்தார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை களமிறக்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. வாக்குப்பதிவுக்கு ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் பிரபல கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பிஜேபி மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சர்களுமான அருண்ஜேட்லி மற்றும் ரவிசங்கர் பிரசாத் முன்னிலையில் இன்று பிஜேபியில் இணைந்தார். தில்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவராக உள்ள வைத்திலிங்கம் போட்டியிட இருப்பதால் அப்பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். இதற்கு ஏதுவாக தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்து இதற்கான கடிதத்தை துணை சபாநாயகர் சிவக்கொழுந்துவிடம் நேற்றிரவு அவர் அளித்தார். இதற்கான கடிதத்தை சிவக்கொழுந்து பெற்றுக்கொண்டு அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் வைத்திலிங்கம் தனது தேர்தல் பணியை நேற்று மாலை துவக்கினார். இவர் புதுச்சேரி முதலமைச்சராகவும் ஏற்கனவே பணியாற்றியுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நாராயணசாமி களமிறங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக நாராயணசாமியை அக்கட்சி நிறுவனர் என் ரங்கசாமி அறிவித்தார். அப்போது பேசிய அவர் தற்போது வலுவான கூட்டணி அமைந்துள்ளதாகவும் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் தமது கட்சி பலமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாராயணசாமி இன்று அல்லது நாளை தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இதற்கிடையே புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் இன்று தமது மனுவை தாக்கல் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். வரும் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சையில் மனித சங்கிலி மற்றும் இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தஞ்சை மக்களவைத் தொகுதியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகள் துணை ராணுவ படையினரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே காக்கலூரில் தனியார் தொழிற்சாலையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய வரைபடத்தின் மாதிரி வடிவத்தில் தொழிற்சாலை ஊழியர்கள் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் குடிநீரை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மற்றும் தண்ணீர் கேன்களில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் அலுவலர்கள், தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கொச்சியிலிருந்து அபுதாபிக்கு புறப்பட்டு சென்ற RMS MV குவீன் மேரி 2 என்ற கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பிரிட்டனை சேர்ந்த ஸ்டீஃபன் உட்வர்ட் என்பவருக்கு இருதய கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். பின்னர் கோவாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதல் ஆட்டம் நாளை சென்னையில் தொடங்குகிறது. நாளை நடைபெறவுள்ள இந்த போட்டியிலிருந்து கிடைக்கும் வருவாயை புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு வழங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முடிவு செய்துள்ளது.
நடப்பு சாம்பியனான சென்னை அணியும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதும் இந்த ஆட்டத்தை காண ஆவலுடன் இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். கர்நாடகாவின் விஜய்புரா மாவட்டத்தில் உள்ள சிந்தாகி அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவாவிற்கு சுற்றுலா சென்று திரும்பும் வழியில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விவேகானந்தா கல்லூரியின் 73வது கல்லூரி தின விழா இன்று நடைபெற்றது. இதில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மாரியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் விடாமுயற்சி, நல்லொழுக்கம், நேரம் கடைபிடித்தல் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். இந்த விழாவில் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக வருவது உலக செய்திகள். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது குறித்த முடிவை எடுப்பதற்கான கால அளவை ஐரோப்பிய யூனியன் நீட்டித்துள்ளது. இதற்கு பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து ஐரோப்பிய யூனியன் தலைவர் டொனால்டு டஸ்க் கூறுகையில், பிரிட்டன் பிரதமர் தெரேசா மேயை சந்தித்து பிரெக்சிட் ஒப்பந்தம் குறித்து பேசியிருப்பதாகவும், அப்போது பிரெக்சிட் தீர்மானம் குறித்து முடிவெடுப்பதற்கான காலத்தை நீட்டிப்பதற்கு பிரிட்டன் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து விரைவில் புதிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளவிருப்பதாகவும் டஸ்க் கூறினார். ஈராக்கின் மொசூல் நகரில் நிகழ்ந்த படகு விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தண்ணீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். ஈராக் நாட்டின் மொசூல் நகரில் உள்ள சுற்றுலா தலமான தீவுக்கு செல்வதற்காக 80க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 150 பேர் சுற்றுலா படகில் திக்ரிஸ் ஆற்றில் சென்றனர். சில தினங்களுக்கு முன்பு அணைகள் திறக்கப்பட்டதால் ஆற்றில் கூடுதலான வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது திடீரென படகு பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. எச்சரிக்கையை மீறிய அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றிச் சென்றதால் தான் படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஆற்றில் விழுந்த பயணிகள் உயிருக்காக தத்தளித்தனர். அவர்களை மீட்க உடனடியாக யாரும் வராத நிலையில் இந்த விபத்தில் 93 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மீட்கப்பட்ட பலரது நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் உயிர் சேதம் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொள்வதற்கான காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஐநா மனித உரிமை ஆணைய கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. எல்டிடிஇக்கு எதிரான இறுதிக்கட்ட போரில் 40,000க்கும் மேற்பட்ட தமிழ் குடிமக்கள் பலர் கொடூரமாக கொல்லப்பட்டதாக சர்வதேச சமூகத்தில் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அந்நாட்டில் உண்மை நிலையை கண்டறியும் வகையில் சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், இதற்காக சர்வதேச மனித உரிமைகள் ஆணையக்குழுவை இலங்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் விசாரணைக்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திலக் மரப்பனா கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட ஐநா மனித உரிமை கமிஷன் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு காலத்தை நீட்டி உத்தரவிட்டுள்ளது. சீனாவின் ஜியாங்ஷு மாகாணத்தில் உள்ள ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. நேற்று நிகழ்ந்த இந்த வெடிவிபத்தில் ஆலைக்கு அருகில் இருந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து சீன அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தின் காரணமாக 2.2 ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும், மீட்பு பணியில் சுமார் 900 தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரசாயன தொழிற்சாலையில் அருகில் அமைந்திருந்த உரத் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தே இந்த வெடிவிபத்திற்கு காரணம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். தொடர்வது வணிகச் செய்திகள். அடுத்ததாக சென்செக்ஸ். பங்குச் சந்தைகள் இன்று இறக்கத்துடன் தொடங்கியுள்ளன. வர்த்தக நேர தொடக்கத்தில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 57 புள்ளிகள் குறைந்து 38,327 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 12 புள்ளிகள் குறைந்து 11,500 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 42 காசுகள் குறைந்து 68 ரூபாய் 96 காசுகளாக காணப்பட்டது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,312 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,039 ரூபாய். பார் வெள்ளியின் விலை 41,100 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளியின் விலை 41 ரூபாய் 10 காசாகவும் உள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் 57 காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 70 ரூபாய் 43 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து வருவது விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் நேபாளமும் மோதுகின்றன. இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு சாம்பியனான இந்திய மகளிர் அணி கோப்பையை தக்கவைக்கும் வகையில் தங்களது திறமையை வெளிக்காட்டும் என்று தெரிகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய மகளிர் அணி தொடர்ந்து 22 முறை வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. அபுதாபியில் நடைபெற்று வரும் சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 368ஆக உயர்ந்துள்ளது. நேற்று மாலையுடன் நிறைவடைந்த இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், சைக்கிளிங் உள்ளிட்ட 14 விளையாட்டுகளில் பங்கேற்றது. இதில் இந்தியா 85 தங்கம், 154 வெள்ளி மற்றும் 129 வெண்கல பதக்கங்கள் வென்றுள்ளது. இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 9வது முறையாக பங்கேற்றது. 200 நாடுகளிலிருந்து 7,500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த போட்டித் தொடரின் நிறைவு நிகழ்ச்சியொட்டி அபுதாபியில் நேற்று இரவு நடைபெற்ற கோலாகல இசை நிகழ்ச்சியில் GI டால் மற்றும் ஈராக்கின் வாலித் ஹல்ஷமி உள்ளிட்ட முன்னணி இசைக்கலைஞர்கள் பங்கேற்று இசை நிகழ்ச்சி நடத்தினர். இதனிடையே இப்போட்டித் தொடரில் பங்கேற்று 300க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் 100கணக்கான பதக்கங்களை வென்று இந்தியாவை பெருமை அடைய செய்துள்ள நமது வீரர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அந்த வீரர்கள் பெற்ற வெற்றி லட்சக்கணக்கான வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது வானிலை. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் தென் கடலோர பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. சேலம் மற்றும் கரூர், பரமத்தியில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும், தருமபுரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் நேற்று பதிவானதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் எகிப்து மன்னர் துத்தன்காமுன் பயன்படுத்திய 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹாவர்ட் கார்ட்டர் இந்த பொருட்களை கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எகிப்து மன்னன் துத்தன்காமுன் கல்லறை வெளியே வைக்கப்பட்டிருந்த காவல் சிலைகள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பௌர்ணமியை முன்னிட்டு ஆகாய சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ரெட்புல் விமான நிறுவனத்தைச் சேர்ந்த சாகசக்காரர்கள் 4000 அடிக்கு மேலிருந்து குதித்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். இதனை கண்ட பொதுமக்களில் சிலர் விண்ணிலிருந்து எரிக்கற்கள் பூமியை நோக்கி வருவதை போன்று உள்ளதாக தெரிவித்தனர். இந்திய ராணுவத்தினரின் தியாகத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறது.
பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. சர்வதேச நிதி மையம் பாராட்டு. பாகிஸ்தான் தேசிய தின கொண்டாட்டத்தை புறக்கணித்தது மத்திய அரசு. பிரிவினைவாத தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததற்கு எதிர்ப்பு. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் துவக்கம். இலங்கையில் நடந்து முடிந்த இனக்கலவரத்தின் இறுதியில் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணை காலம் நீட்டிப்பு. தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளம் பல பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.